ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா, எலம்பல சித்திரை கோயில் மலை மேலே இருக்கிற சித்திரை கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை நம்பி ஒரு 5 பேர் வந்துக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படி குச்சி ஊனி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, பின்னாடி நம்ம மக்கள் வைக்கணும்னு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்மளும் முன்னாடி போயிட்டு இருந்தோம். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பிளேஸை ரீச் ஆன உடனே இப்போ 2 பாதை பிரியுது. இப்போ நம்ம செங்குத்தான பாதை ஒன்று சர்ஃபேஸான பாதை ஒன்று. நம்ம இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது செங்குத்தாக இருக்கும், ரைட் சைடில் இருக்கிறது சர்ஃபேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணியாச்சு. வெயில் வேறு நம்மளை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மக்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வரவங்க எல்லாமே வரிசையாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க, யார் யார் நம்ம இப்போது ட்ரெக்கிங் வந்தோம், யார் இந்த ஹில் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இது யாருன்னு சிவானோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அவர் தான் இப்போ இந்த ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணார். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்போ ப்ரீவியஸ் வீடியோவும் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் மாமா பையனை வாடாடி போகலாம் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவனும் இப்போ வரான் தப்பி மாட்டிக்கிட்டு. இப்போது நாங்கள் இப்போ மேலே ஏற போகிறோம். நம்ம இருக்கிறது ஒரு ஸ்கில் ஸ்பாட்டு, மலை தான். இங்கே ஆக்சுவலி மலையில் வந்து பனைமரம் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் ஒரு மரம் முன்னாடி இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ மேலே போயிட்டு இருக்கும்போது மேலே ஓடிட்டு இருந்தானுங்க பசங்க, நில்லுங்கடா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு. ஸோ அவனுங்களும் நின்ட்டானுங்க. அங்கே வெயிட் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் அந்த பனைமரம் சொன்னோம் இல்லையா, அது பாருங்கள் ஒன்று கண்ணே இருக்குது. இதுலேயுமே நொங்கு வச்சு இருந்தது, அதையுமே நம்ம காய்ஸ் வெட்டி சாப்பிட்டாங்க. அதை விட்டுருந்தா கூட விதையாக இன்னும் நிறையா பனைமரம் முளைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் புளி இருக்குது. சொல்லப்போனால் இதுதான் நம்ம தமிழர்கள் பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண புளி. இது மட்டும் இல்லை, நம்ம ரியல் புளியவே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்துருங்க.